ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் விஆர். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கோப்ரோ செட்டப்பெல்லாம் போட்டுட்டு பேசுகிறேன்னா, ஸோ கொஞ்சம் வந்து அப்பப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மீட்டியார் 350 எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதோட மைலேஜ் டெஸ்ட், ஸோ அது எப்படி மைலேஜ் தருது பைக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பைக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டெலிவரி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ டெலிவரி வீடியோ பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய பையிங் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து 668 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலி ட்ரிப்பு வந்து நான் 0 பண்ணி கால்குலேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் 0 பண்ணிட்டேன் தெரியாமல், ஏதோ ஒரு ஞாபகத்தில். ஏம்மா ஓகே, செட் கோ. டுகு 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 டுகு. வாய்ஸ் கூட எனக்கு கேட்குதான்னு தெரில. ஸோ எப்படி நான் கால்குலேட் பண்ண போகிறேன்னா மைலேஜு, ஸோ டேங்க் ஃபுல் வந்து பண்ணிட்டேன். ஆல்ரெடி டேங்க் ஃபுல் பண்ணி தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ டேங்க் ஃபுல் பண்ணப்போ இருந்த கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 497 கிலோமீட்டர்ஸில் டேங்க் ஃபுல் பண்ணேன். ஸோ டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 668 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த ஃபார்ம் வர வந்து லேட் ஆகும், பழைய மாதிரி ஃபார்மு. ஏன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, பல வருஷம் ஆகிடுச்சு நான் மோட்டோ விலாக் பண்ணி. ஸோ லைட்டாக தடுமாற்றமாக இருக்குது. ஓட்டணும், நான் கண்டென்ட்டையும் பேசணுன்றப்ப லைட்டாக 2 வருஷம் கழிச்சு டப்புன்னு பண்ண தடுமாற்றமாக இருக்குது. ஸோ அது போக போக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. 497 அப்போது வந்து டேங்க் ஃபுல் அடித்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியமில் ஸ்பீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் நம்ம இப்போ போகிற வழியில் வி வில் யூஸ் பாரத் ஸ்பீட். டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ், ஸோ என்ன டிஸ்டன்ஸ் அப்போ ஓடி இருக்கோ -497 போட்டுட்டு 498 போட்டுட்டு எத்தனை லிட்டர் நம்ம போட்டிருக்கோம், பெட்ரோல் கன்சியூம் ஆகிருக்கோ, ஸோ அதுதான் வந்து நம்ம பைக்கோட மைலேஜ். ஸோ இந்த மைலேஜ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக சிட்டிக்கு தனியாக ஹைவேக்கு தனியாக அந்த மாதிரி எடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம யாரும் வந்து சிட்டிக்கு தனி பைக்கு, ஹைவேக்கு தனி பைக்குன்னெலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே வந்து ஒரே பைக் தான் நமக்கு. ஸோ நான் வந்து குமுலேட்டிவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் சிட்டிலையும் ட்ரைவ் பண்ணிருக்கேன். ஸோ நேற்றுலாம் வந்து ஹெக்டிக் பம்பர் டு பம்பர் சிட்டி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணேன். அதே போல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைவேலேருந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட், அண்ட் ஐ வில் டச் தி ORR அவுட்டர் ரிங் ரோட் டச் பண்ணி ஐ வில் ரீச் மை டெஸ்டினேஷன். ஸோ அதான் வந்து பிளானு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 35 to 40 மைலேஜ். ஏன்னா இப்போ என்னோடய ரைடிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் மீட்டியார் 350ல் லோ ஆர்பிஎம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கியர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். ரொம்ப வந்து வெரைட்டி கியர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து நான் 80க்கு மேலே நான் இது வரைக்கும் இந்த வண்டியில் போனதே இல்லை. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 80ல் தான் நான் வந்து போவேன், ஈவன் ஹைவேஸ் இருந்தால். ஸோ சிட்டி உள்ளலாம் ஐ வில் மெயின்டைன் அட் 40 to 50. ஸோ லெட்ஸ் சி மைலேஜ் வந்து எவ்வளோ தருதுன்றது. ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும், இந்த கேளம்பாக்கம் டு வண்டலூர் ஸ்ட்ரெச்சு. ஸோ இப்போ இந்த கிளாம்பாக்கம்லாம் வரதுனால இட்ஸ் பிகம் வெரி வெரி ஹெக்டிக் டிராஃபிக் அண்ட் ரேப்பிட் டெவலப்மெண்ட் இந்த ஏரியாலலாம். இப்போது சொருகிருப்பான் அந்த தம்பி புல்லட்டில். ஓ அப்படியே ரொம்ப பதட்டமாக இருக்குது. மிரர்ஸ் பார்க்கணும், பைக் ஓட்டணும், அண்டு கண்டென்ட்டையும் நான் பண்ணணும். ஸோ ஒரு டைமில் கோ வித் ஃப்ளோன்னு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டச் விட்டுருச்சு. ஒரு 2 வருஷம் ஆகிட்ட உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு வாய்ஸ் கூட எடுக்குதான்னு தெரியல. ஆனால் நேற்று செக் பண்ணேன் கோப்ரோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி. எவ்ரி திங் இஸ் ஃபைன். லெட்ஸ் சி. ஓகே, எப்பா போப்பா ஹிமாலயன்.
எல்லாருமே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 80, 90, 100 கூட க்ரூஸ் பண்ணலாம், இந்த ஜேசிஎஸ் இன்ஜின் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோன்னாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஸ்பீடே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு 80 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக எனக்கு ஃபியராக இருக்குது 80 க்ரூஸ் பண்ணும்போதே. ஸோ நான் BMW GS 310 ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா 120, 140 வந்து ஈஸியாக நான் க்ரூஸ் பண்ணுவேன் ஹைவேஸில். ஸோ அந்த பைக் வந்து எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு கம்பேர்ட் டு இந்த வண்டி. ஸோ கரெக்ட், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, பிகாஸ் லைக் அது வந்து அட்வென்ச்சர் கேட்டகரி, ஸோ அதோட செக்மெண்ட் வேறு. ஸோ இது வந்து க்ரூசர், ஓகேங்களா. ஸோ க்ரூசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து ஸ்பீட்ஸ் வந்து பில்ட் பண்ணணும். அப்படியே நீங்கள் மற்ற ரோட்ஸ்டர் பைக்கு அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பைக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நீங்கள் திருவுனா இவன் வந்து போக மாட்டான் க்ரூசர் செக்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி கம்போஸாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடை பில்ட் பண்ணுவான். ஸோ அதே போல் ரொம்ப ஹை ஸ்பீட்ஸ் வந்து க்ரூசர் செக்மெண்ட்ஸ் வந்து போகாது, ஓகேங்களா. ஸோ அந்த இனிஷியல் டார்க் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் கம்பேரிங் டு BMW. ஸோ ரெண்டுமே சேம் டார்க் தான், பட் இது வந்து உங்களுக்கு லாங் ஸ்ட்ரோக் இல்லைங்களா. ஸோ BMW வந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ். ஸோ அந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் வந்து கிளாசிக் 350 தான், விச் இஸ் லைக் ஸ்டெல்த் பிளாக். அந்த ஜே சீரிஸ் இல்லை, ஜே சீரிஸ்க்கு முன்னாடி அந்த UCI இன்ஜின், யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் அது. ஸோ அதில் வைப்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த இன்ஜினில். அதை விற்றுட்டு BMW அண்ட் அகெயின் ஃபைனலி கம்மிங் டு மீட்டியார். அண்ட் நான் இந்த இதுவும் போட்டிருக்கேன். ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஆக்ஸிலரி லேம்ப்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேவாக இருக்குது. எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக அடிக்க மாட்டேங்குது ஸ்ப்ரெட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல கோப்ரோவோட ஆங்கிளில். ஸோ எனக்கு வந்து வைடாக இருக்குது, ஓகேவாக இருக்குது. பட் நான் யூடியூப்லலாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரோட்டில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து 6550 rupees வந்து ராயல் என்ஃபீல்டு லைக் காஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டோட ஆக்ஸிலரி லேம்ப்ஸு, ஃபாக் லேம்ப்ஸு. நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு விஷன் வந்து பெருசாக இல்லை. ஸோ ரொம்ப வைடாக இருக்குது, ஃபோக்கஸ்டாக இல்லை. ஆக்ஸிலரி லேம்ப்ஸ் போடுறதே ஃபோக்கஸ்டாக அடிக்கணும் தான். ஸோ என் மனசுக்கு வந்து வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமோ, லைக் தேர்ட் பார்ட்டி வேறு எதனான்னு. சரி, நான் கம்பெனிலே போயிடலாம், நம்ம எதுவுமே வந்து பண்ண வேணாம் அப்படின்றத முடிவுனால நான் இது போயிட்டேன். பட் அது வந்து எனக்கு தப்புன்னு தோணுது, இந்த ஆக்ஸிலரி லேம்ப்ஸ் வந்து நான் பை பண்ணது. ஓகே 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 காய்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க நடுவில். நான் வந்து ஒன்ஸ் ORR டச் பண்ணிவிட்டு we will continue the vlog. ஸோ காய்ஸ், எனக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணுன்னு இருக்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டியார் 350 வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வாய்ஸில் வந்து வின் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இந்த மோட்டோ விளாக் செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ கம்மிங் டு த சாப்டர். இப்போது மீட்டியார் 350 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பைக் வந்து நல்ல பைக்கு, ஓகேங்களா. அது எங்களுக்கே தெரியும்டா, நீ சொல்லாதரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, பில்ட் குவாலிட்டி ஆகட்டும், அந்த ரிஜிட்னஸ்ஸு அண்டு ஜே சீரிஸ் இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டாப் எண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு க்ரூசர் அப்படின்னா, யூ பெட்டர் கோ டு ஹோண்டா ஹைனஸ் ஆர் லைக் CB 350 RS அந்த மாதிரி போங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பைக் வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து முக்கி த்ராட்டில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 110, 120 தான் வந்து போகும். ஸோ RE மீட்டியார் 350 இஸ் நாட் ஃபார் ஸ்பீடிங். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ அது ஒரு கான்செப்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க இந்த பைக்கை. நான் அப்பப்போ ஒகேஷனலாக லாங்கோ போகும் ப்ரோ. அண்ட் டெய்லி ஆஃபீஸ் கம்யூட்டிங்கே எனக்கு 50 kilometers ஆர் லைக் டெய்லி நான் 100 kilometers வந்து ட்ராவல் பண்ணுவேன்னா பெஸ்ட்டு பைக் இது, ஓகேங்களா. செம்மையாக இருக்கும். ஈவன் உங்களுக்கு பார்க்க தான் வந்து பைக் வந்து நல்லா எருமாடு மாதிரி இருக்கும்.
195 கிலோ இந்த பைக்கு. பட் சிட்டி டிராஃபிக்கு, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மனோவர் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. அப்படியே குழந்த மாதிரி வந்து பைக் வந்து திரும்பும். அண்ட் இப்போலாம் வெயிட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த கிளாசிக்லாம் ஃபுல்லாக ஸ்டீல் தான் இருக்கும், அலுமினியம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டேங்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு மெட்டல் இப்போ இருக்க மீட்டியாரில். ஸோ வெயிட்டும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகாது. அதே போல் உங்களுக்கு அந்த பெயின், இதில் வந்து பெயின் வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மீட்டியாரில் வந்து பெயின் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு 6'2" ஹைட்டு, ஓகேங்களா. ஸோ நான் உட்கார்றப்ப என்னோடய பட்டோட அந்த முதுகெலும்பு எண்டு இருக்குங்களா, இந்த லம்பார் ரீஜன்னு சொல்லுவாங்க, அது டேரெக்டாக வந்து சீட்டில் வந்து காண்டாக்ட் ஆகும், ரைடரோட சீட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப எதனா ஒரு சின்ன அண்டுலேஷன்ஸ் நான் பாத் ஹோல்ஸில் விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா எனக்கு டேரெக்டாக அந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லம்பார் ரீஜியன் என்னோடய ஹிப்புக்கு வந்து வரும். இப்போ இதே நீங்கள் ஒரு கிளாசிக் 350 வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஓட்டுறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு பள்ளம் வந்து முன்னாடி இருக்குது பார்த்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் யூ கேன் ஸ்டாண்ட் அப். அதை நீங்கள் பொசிஷனே வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு க்ரூசர் பொசிஷன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட் வார்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எழுந்திக்க கூட வந்து முடியாது, அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து இதில் இல்லை. ஸோ அதனாலேயே வந்து நம்ம பார்த்து சிட்டி ரைடிங்கில் இப்போ இந்த மாதிரி இடத்துல ஹைவேஸில் வந்து பாத் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்கள் முதுகு வந்து கண்டம், ஓகேங்களா. ஸோ ஏன்னா எழுந்திரிச்சு நிற்கக்கூட முடியாது நம்ம அந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில். ஸோ அது ஒரு நெகட்டிவாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஸ்லிப்பர் கிளட்ச் அடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 350 பைக்ஸ் மீட்டியார் அண்ட் கிளாசிக்கில் இன்னும் கொண்டு வரல. ஸோ அந்த ஸ்லிப்பர் கிளட்ச் இதில் வந்து இல்லை. இது வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அப்டேட் இல்லாத மாடல் நான் எடுத்தது, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்லிப்பர் கிளட்ச் மட்டும் போடணும். அது போட்டுட்டால் கொஞ்சம் கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு ரொம்ப ஹைவே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 80 தான் நான் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ லெட்ஸ் சி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து எனக்கு ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளவு பெட்ரோல் கன்சியூம் ஆகுது அப்படின்றது கிடைக்கும். ஸோ மற்றபடி வந்து ஓவரால் வந்து நல்ல பைக் இது, ஓகேங்களா. மைலேஜ் வந்து பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40 அதுக்குள்ளே தான் வந்து கிடைக்கும், ஓகேங்களா, மைலேஜ். ஸோ அதே போல் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு 350cc, என்னடா 150cc வந்து அவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. ஸோ இந்த பைக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிட் எண்ட் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு 80-90லலாம் வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா சொர்க்கம்தான். அப்படியே நல்ல சீட்டு, நல்லா நீங்கள் சேரில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டாண்ட்ஸு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதே. ஸோ கைஸ், பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிமலர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஒரு டோல் பிளாசா இருக்கும், பூந்தமல்லி டோல் பிளாசா. ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு பாரத் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பாரத்தில் ஐம் யூஸிங் ஸ்பீடு, நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணல, ஸ்பீடு யூஸ் பண்ணுறேன். ஸோ டேங்க் ஃபுல் பண்ணுவோம், என்ன மைலேஜுன்றதை லைவாக நான் உங்கள் முன்னாடி கால்குலேட் பண்ணி வி வில் ரிவீல் இட். எனக்கும் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 35 to 40. ஐ எம் வெரி ஹாப்பி. லெட்ஸ் சி. ஸோ ஸ்பீட் இருக்கான்னு கேட்கணும் உங்கள்கிட்ட. அம்மா என்னம்மா நான் ஸ்பீடு இருக்குது, ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு எங்கேயுமே இல்லையா? சிறப்பு காய்ஸ், சிறப்பு. எங்கேயுமே ஸ்பீடு இல்லைன்ட்டாங்க. ஓகே, எங்கள் ஏரியா போயிட்டு அங்கேயே அடிச்சுப்போம். நான் திரும்ப அந்த பங்க்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் வீடியோவை. ஸோ ஆல்மோஸ்ட் 700 கிலோமீட்டர்ஸ் கிளாக் ஆக போகுது. ஸோ இங்கே உங்கள் ஸ்பீடு இல்லைன்ட்டாங்க, நார்மல்ன்ட்டாங்க. இவ்வளோ பெரிய பங்க்கு ஹைவேல வச்சுருக்கீங்க, ஒரு அவுட்டர் ரிங் ரோடில் ஸ்பீடு இல்லைன்றீங்க, டோல் பிளாஸா முன்னாடி வச்சுக்கிட்டு. ஓகே, ஸோ ஓகே, நான் இதோட இன்னொரு பங்க்குக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக ஸ்பீடு இருக்கும், ஓகேங்களா. அங்கே போய்ட்டு ஒரு கன்டினியூ த பிளாக். ஸ்பீடுக்கா இருக்கா? டேங்க் ஃபுல். என்னடா பங்க்கில் வந்து சண்டை போடுறீங்க? அப்பா 500 ரூபா அனுப்பிச்சாரு,
அம்மா 500 ரூபாய் அமிச்சாங்கன்னு. ஆமாம் டேங்க் ஃபுல்க்கா. சரி சரி. ஆ ஓகே. போதும் போதும் போதும், ரொம்ப ஃபுல் பண்ணுவேண்ணா. போதும் போதும் போதும். என்ன ஐஃபோனோ. ஸோ கால்குலேட்டர் எங்கே? ஓகே. ஸோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 711 மைனஸ் 498. ஸோ 213 ட்ரிவன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 213 நான் அப்பப்போ ஷோ போடுவேன். ட்ரிவன் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்ரோல் எடுத்தது 6.08. ஸோ 213 டிவைடட் பை 6.08. ஏய் சூப்பர். ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 35.03. ஸோ இதில் போடுறேன் 35.03 ஆஃப்டர் ஃபஸ்ட்டு சர்வீஸ் மைலேஜ் இது. ஸோ இட்ஸ் இன்க்ளூடிங் ஆஃப் சிட்டி ஹெவி பம்பர் டு பம்பர் டிராஃபிக் அண்ட் ஹைவே க்ரூசிங். ஓகேங்களா? செம்ம மைலேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ எங்கே இவன் 30 KT கொடுத்துட போகிறான் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ எப்படி 35 அச்சீவ் பண்ணன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பலாம் போர் அடிக்க மாட்டேன், டப்புன்னு முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ மட்டும் போடுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய க்ரூசிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹை ரெவ் பண்ணி கியர் ஷிஃப்ட் பண்ண மாட்டேன். 40லேயே வந்து 4th கியர் 5th கியர் வந்து வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ அதே போல் ஹைவேஸில் வந்து நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடியறதுக்கு முன்னாடி 60க்குள்ளேயே தான் ஓட்டினேன். 500 கிலோமீட்டருமே வந்து 60 மேலே தாண்டவே மாட்டேன். ஹைவே அண்ட் சிட்டி ரொம்ப ரெவ் பண்ண மாட்டேன். ஸோ அங்கேயே எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் கண்ணில் தெரிஞ்சிருச்சுன்னா டப்புன்னு குறைச்சி செகண்ட் கியரோ ஃபஸ்ட் கியரோ வந்து வந்துடுவேன். குட்டி பையா ஓரம் போடா. அண்ட் ஹைவேஸில் 80 தான் வந்து மெயின்டைன் பண்ணேன். அண்ட் நான் போட்டது வந்து ஸ்பீடு தான். ஓகேங்களா? ஆனால் ஷெல்லு பெட்ரோல் போட்டேன் நான் ஃபஸ்ட்டு பைக் வாங்கின புதுசில். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் முன்னாடி வரைக்கும் ஷெல்லு யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு 38 வந்து கிடச்சா மாதிரி ஃபீலிங். ஓகேங்களா? பட் நான் இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து கால்குலேட் பண்ணலை. ஏன்னா அவங்க கொடுக்கும்போதே எனக்கு ரிசர்வ் 30 தான் கொடுத்தாங்க. ஸோ நான் ஓவராலாக ஒரு ரஃபாக கால்குலேட் பண்ணப்போ 38. பட் அப்ராக்சிமேட்டாக இப்போ கரெக்டாக கால்குலேட் பண்ணப்போ 35 மைலேஜ். ஸோ ரியலி இட்ஸ் நல்ல மைலேஜ். ஸோ எப்படின்னா டியூன் அப் பண்ணி வில் கெட் அப் டு 40. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ போய் எல்லோரும் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஸோ இந்த பைக் நீங்கள் எடுக்க போகிறீங்க மெட்டியார் 350 அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப், பை காய்ஸ். அதே டைலாக் தான். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.